நமக்கா சில ரெசிபீஸ் மைண்டுக்கு வரும் இல்லைங்க, அப்படி பன்னீரை வச்சு நான் பண்ண ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து பெரிய பெரிய சைஸாக வெட்டிக்கிறேன். அதே மாதிரி 65 மசாலா மேலே போட்டுக்கிறேங்க. குட்டி குட்டியாக வெட்டினா ஆயில் நிறைய இழுக்கும் அப்படிங்கிறதுக்காக நானாக பிளான் பண்ணி பண்ணது. அதே மாதிரி இந்த ரெசிபி நான் எப்போ பண்ணேன் பார்த்திங்கன்னா, நான் தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ சிங்கிளாக குக் பண்ணுறதுக்கு நமக்கு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக பண்ணணுங்கிறதுக்காகவே நான் பண்ண ரெசிபி இது. ஸோ ஃப்ரை பண்ணி பன்னீர் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், கறி லீவ்ஸ்லாம் போட்டு வணங்க விட்டுருங்க. பன்னீரை வந்து அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு அந்த மசாலா பச்சை வாசனை போகணும். ஆயில் கம்மியாக ஊற்றுறதுனால பார்த்திங்கன்னா நான் மசாலா நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பன்னீரை போட்டு அந்த மசாலா, உப்பு எல்லாம் நல்லா கோட் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. எனக்கு மல்லித்தலை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நிறையா போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.